உருட்டு வணக்கம் மக்களே, பிக்சாரோட ஹாப்பர்ஸ் ஃபைனல் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா நிறைய பேர் மைண்ட்ல இந்த ஓஜி இஸ் பேக் அப்படின்னு ஒரு தாட் வந்திருக்கும் நம்புறேன். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெல் ரிட்டன் மூவிங்க. பிக்சாரோட நிறைய ஒரிஜினல் படங்கள் இப்போ பேக் டு பேக் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. எலிமெண்டல், எலியோ தாண்டி இப்போதைக்கு ஹாப்பர்ஸ் வந்திருக்கு. ஆனா பழைய பிக்சாரோட அந்த மேஜிக்ங்கிறது மிஸ்ஸிங் தான், கண்டிப்பா மிஸ்ஸிங். ஆனா ஹாப்பர்ஸ்ல அந்த மேஜிக்கை திரும்ப பிடிச்சிட்டாங்களோங்கிற தாட்டை கொடுக்குதுங்க. இதுக்கப்புறம் நிறைய சீக்வல்ஸ் அண்ட் ப்ரீக்வல்ஸ் தான் கொடுக்க போறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹாப்பர்ஸ்ல கண்டிப்பா பிக்சார் அவங்களுடைய மேஜிக்கை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி மறக்க மேக்கில் காம்புங்க படம் பார்த்தவங்க. அண்ட் அது ஒரு மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். பிக்சார் என்ன பொறுத்த வரைக்கும் தேர் கமிங் பேக். உங்களுக்கு பிக்சார் படங்கள் பிடிக்குன்னா இந்த படமும் பிடிக்கும், செக் பண்ணி பாருங்க. பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது ஆப்வியஸா படத்தோட ஸ்டோரியில் என்ன சொல்லி ஆகணும். கதை வந்து எல்லாருமே கேட்டு பிடிச்சி போனா அதே கதை தான் அவதார் அண்ட் வைல்ட் ரோபோட்டா ஒன்னா மிக்ஸ் பண்ணி கலந்து அடிச்சிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலா மேபிளுங்கிற ஒரு பொண்ணு சின்ன வயசுல அவங்க பாட்டி கூட விளையாடிட்டு இருந்த ஒரு பாண்ட், ஒரு குட்டை இல்லைனா ஒரு குட்டி காடுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அழிக்கப்படுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அவள் வளர்ந்துட்ட அப்புறம் இப்போதைக்கு சிட்டி டெவலப் ஆயிட்டு இருக்கல. ஸோ சிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்றங்கிற பேர்ல 8 வழிச்சாலை போல போறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த காட்டை அழிக்கிறதுக்காக அந்த ஊர் மேயர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. வெறும் காடா தானே இருக்கு, காட்டுக்குள்ள மிருகங்கள் இல்லை, அதனால தான் அழிக்க போறேன்னு சொல்லி மேயர் சொல்ல, அப்படியா இப்ப காட்டுக்குள்ள எப்படி மிருகங்களை கொண்டு வர பாரு, சொராமீனை இறகட்டா அப்படிங்கிற மாதிரி மேபல் அவதார் ஸ்டைல்ல ஒரு பீவர், அதாவது அந்த பீவர் தமிழ்ல என்னப்பா சொல்லுவாங்க, ஆனா கட்டுவாங்க, அந்த மிருகத்துக்கான ஒரு ரோபோட்டை செஞ்சு அந்த ரோபோட்டை கண்ட்ரோல் எடுத்து மற்ற மிருகங்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த காட்டுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுறான். அவள் கொண்டு வந்தாலாம் மேற்கிட்ட இந்த காடை காப்பாற்றாங்களா, மேரை காப்பாற்றினாங்களா, இதுதான் பேசிக் படத்தோட அவுட்லைன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 75% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேயர் தான் கேட்டவன் நினச்சிட்டு இருப்பீங்க. அதை தாண்டி ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட் அடிச்சு தக்காளி உண்மையான வில்ல நான் தாண்டான்னு சொல்லி என்ன இறங்கமா பாருங்க, தரமாக இருக்கும். மேயர் கிட்ட இருந்து மிருகங்களை காப்பாற்ற வேண்டாம், மிருகம் கிட்ட இருந்து மேயரை காப்பாற்றுக்கடா அப்படிங்கிற மாதிரி கதை இன்ஸ்டன்ட்டாக ஸ்விட்ச் ஆகும். அது சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. அவதார் போல தான் முழு படமும் இருக்கும்னு நான் நினச்சேன். பட் இல்லைங்க, அந்த கான்செப்ட்லேருந்து நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சு கிளீஷேஸ் எல்லாத்தையுமே உடச்சி ஒரு வித்தியாசமான ரேட்டிங் உள்ள போயிருக்கு. ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே கிளீஷேவாக தான் படம் இருக்கும். அடுத்து இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்கிறது உங்கள் மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணும். ஆனால் அதை தாண்டி செகண்ட் ஆஃப் அண்ட் ஆல்மோஸ்ட் எந்த நெருக்கிற அந்த சமயத்தில் புது வில்லன் அண்ட் புது கேரக்டரோட ட்விஸ்ட்னு சொல்லி நிறைய விஷயங்களை கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருக்காங்க. சின்னதாக ஒரு ஹாரர் எலிமெண்ட்டுமே டச் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். பட் ஓவராலாகவே படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கிறது இதுக்கு முன்னாடி வந்து பிக்சார் படங்கள் மாதிரி இல்லாமல் ரொம்ப வித்தியாசமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃப்ரெஷ் இன் டர்ம்ஸ் பிக்சாருக்கு இது புதுசு. இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், பட் பிக்சார் இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. அது கொஞ்சம் வித்தியாசமாகவும் ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சுங்க. வைல்ட் ரோபோட்டே எக்ஸாக்டாக டிப்பே அடிக்கல. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் மாற்றி செஞ்சுருக்காங்க. எனக்கு என்னமோ வைல்ட் ரோபோட் தான் பிக்சார் படம் மாதிரி இருந்துச்சு. இந்த படம் மற்ற அனிமேஷன் இந்த பிக்சார் ஸ்டைலில் ஒரு படம் இருப்பாங்களே அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பிக்சாரே அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான எஃபர்ட்டை போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு, வேற ஒரு பாதையில் போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ஒரு ஆச்சு. உங்களை எப்படின்னு சொல்லி கேட்கலாம் பாருங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேயுமே போயிருக்கு. நல்லா இருந்துச்சுங்க. படத்தோட அனிமேஷனை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆப்வியஸாக பிக்சார் த மாஸ்டர்ஸ் ஆஃப் அனிமேஷன். பிக்சார் ஸ்டைலுன்னு ஒரு விஷயத்தை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸாக எல்லா குழந்தைகளுமே இந்த படம் பிடிக்கும். வழக்கமான அனிமேஷன் படங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக டப்புன்னு ஸ்க்ரீன் கட் ஆகி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டை ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் பிக்சார் அப்படி கிடையாது. பிக்சாரோட எல்லா படங்கள்லையுமே அனிமேஷன் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். அப்படியே நீங்கள் கொஞ்ச நேரம் ஒத்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தாலாட்டு பாடுறது போல இருக்கும். படம் டக்குன்னு கட் ஆகிட்டு இருக்காது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்க. பிக்சார் ஸ்டில் அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எமோஷன்ஸ் அண்ட் அந்த சீனோட அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கின் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. டக்குன்னு சீனை கட் பண்ணி உங்கள் மைண்டை ஓவர் ஸ்டிமுலேட் பண்ண அளவுக்கு புஷ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சீக்வன்ஸோட அந்த வேல்யூமே நம்ம அக்செப்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டைமை கொடுத்து அதை சிங்கின் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. பிக்சார் அவங்களுடைய அந்த ஸ்டோரி டெல்லிங்கையுமே அந்த ஸ்டாண்டர்டோட ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறத இப்போ வரைக்குமே பாராட்டி தான் ஆகணும். அந்த வகையில் இந்த அனிமேஷனும் செம்ம க்ளீனான ஒரு அனிமேஷன் அண்ட் கேரக்டர் மாடல்ஸ் எல்லாத்தையுமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. மேபல் கேரக்டர் டிசைன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் அந்த கேரக்டர், அந்த ஹியூமன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா படம் முழுக்கவே பெரிய இடங்களை காமிக்கல. ஜஸ்ட் அந்த கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பீவரை மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அந்த படம் நிறைய இடங்களில் உங்களுக்கு ஜுட்டோபியா ஃபீல் கொடுக்கலாம். அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் கிடையாது, மூலிகளே அந்த நிறைய அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து பேசுகிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் அமைச்சிருக்க அந்த காரணத்தினால ஹியூமன் டெல்லிங் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த மொத்த ஸ்டோரியுமே எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை நான் குறைன்னு சொல்லலை. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹியூமன் கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க, ஆனால் யூஸ் பண்ணல. லைக் மேபல் இந்த மெயின் கேரக்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் டிசைன், ஆனால் அவங்கள படம் முழுக்க பெரிய இடங்களை காமிக்கவே இல்லை. அது ஓகே தான். அவதார் படம் எஃபெக்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகலாம், அதை வச்சு சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு ஃபீல் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அவதார் படத்தையே உள்ள போட்டு கலாச்சாரம் வச்சிருப்பாங்க. அது நல்லா வந்துச்சுங்க. அந்த அனிமேட்டட் கேரக்டர் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ப்ளஷியாக இருந்துச்சு. அடி பள்ளி தவக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. இந்த எல்லாத்துக்குமே டாய்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். பார்ப்போம், செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் டிசைன். அதை தொடர்ந்து ஆப்வியஸாக படத்தோட ஹியூமர். பிக்சார்னு வரும்போது அதுக்குள்ளே ஹியூமர் இல்லைன்னா எப்படி? படத்தில் அனிமல்ஸ் தான் மெயின் லீட் ரோல் ப்ளே பண்ணுற அந்த சமயத்தில் அதை வச்சு சில முக்கியமான இந்த அனிமல் ஹியூமர்ஸ்லாம் உள்ள இருக்க தான் செய்யுது. அது ஃபன்னாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து வரக்கூடிய சின்ன கலாய்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நிறைய இடத்துல நீங்கள் வாய்விட்டு சிரிக்கிற மாதிரி ஹியூமர் சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல போகும்போது ஹியூமருங்கிறது டார்க் ஹியூமராக மாறுது. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா படத்தில் வரக்கூடிய ஒரு மெயின் வில்லி மாதிரி ஒரு கேரக்டர் போட்டு தள்ளி அந்த போட்டு தள்ளின சீக்வன்ஸாக காமெடியாக மாற்றிருப்பாங்க. ட்ரெயிலரில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு பட்டாம்பூச்சி அந்த பக்கம் பீவர் கொள்கிற மாதிரி. அந்த பட்டாம்பூச்சி ஒரு மெயின் வில்லிங்க
வில்லின்னு சொல்கிறத விட மெயின் லீடர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவளை நம்ம ஹீரோ டப்புன்னு கொண்டு அந்த தொடைக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமராக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, செகண்ட் ஹாஃபில் நிறைய டார்க் ஹியூமர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு. குழந்தைகளுக்கு புரியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். பட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டார்க் ஹியூமரையுமே பிக்சார் டச் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக இதுக்கு முன்னாடி படங்கள் அதுக்கான ஹிண்ட் மட்டும் தான் இருக்கும். பட் இந்த படத்தில் கொஞ்சம் ஓவராக போயிட்டாங்களோ, எல்லாம் மீறி போயிருக்கிறா, இது பிக்சார் படம் தானே அப்படிங்கிற டவுட்டோடையே நீங்கள் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அது கொஞ்சம் ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டேக்காக இருந்துச்சுங்க. கஷ்டப்பட்டு உங்களை சிரிக்க வைக்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கதை ஓட்டத்தோடையே அந்த சிரிப்பையுமே சேர்த்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுவும் அந்த குட்டி பள்ளி பண்ணக்கூடிய அந்த சேட்டைகளை கண்டிப்பாக நிறைய பேர் ரசிப்பீங்க நம்புறேன். படத்தோட வாய்ஸ் ஓவர் ஆக்டிங் முடிஞ்ச அளவுக்கு எமோஷனல் கன்வே பண்ணுற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருந்துச்சு. பெரிய ஹீரோஸ் ஆக்டர்ஸ்னு சொல்லி யாருமே இறக்கலங்க. டேவ் ஃப்ராங்கோ மட்டும்தான் ஒரு பெரிய ஆக்டர் எனக்கு வந்து தெரிறாரு. மற்றவங்க எல்லாருமே புதுமுகமாக தான் இருக்கணும். அவங்கள வச்சு முடிஞ்ச அளவுக்கு எமோஷனை வந்து பார்த்தீங்கன்னா பூஜை எடுத்திருக்காங்க. அதுலேயுமே இந்த படத்தில் வரக்கூடிய அந்த மேபிள் பேஸ் பண்ணக்கூடிய எமோஷனல் சீக்வன்ஸ் நிறைய பேர் மனசை உழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு எல்லா மிருகங்களுமே ஒன்றா சேர்க்க ட்ரை பண்ணுறது. கடைசியில் இவன் தான் வில்லனா, அவன் வில்லன் கிடையாதா, இவன் கிட்ட தான் அவனை எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லி பேசுகிற அந்த ஒரு சீக்வன்ஸில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது, கோவத்தை வெளிப்படுத்துறதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக தெளிவாகவே கன்வே பண்ணிட்டாங்க. வாய்ஸ் ஓவர் அனிமேஷன் டெக்னிக்கல் சைடில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத ஒரு படம். அண்ட் ஆல்சோ மியூசிக்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான எஃபர்ட் போட்டிருக்கலாம். யூனிக்காக எதுவும் ஃபீல் ஆகல. பட் அதே சமயத்தில் மொக்கனும் சொல்ல முடியாது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸை எலிவேட் பண்ணுற மாதிரி மியூசிக் அமைஞ்சிருக்கு. பட் யூனிக்கான எஃபெக்ட் கிரியேட் ஆகலை. இந்த படத்துக்குன்னு நான் சொல்ல, கடைசி ஒரு 4-5 படம் ஒரிஜினல் பிக்சார் படத்துக்கு யூனிக்கான ஒரு மியூசிக்ங்கிறது உருவாகலாம் தான் எனக்கு தோணுது. வி ஆர் டாக்கிங் அபவுட் பிக்சார். பழைய பிக்சார் படங்கள்லாம் எடுத்து பாருங்க, மியூசிக்கே உங்களை அழ வச்சிடும், மியூசிக்கே உங்களை மூவ் பண்ணும் லிட்டலாம். பட் கடைசி ஒரு 2-3 படத்தில் பிக்சார் மியூசிக்கில் கொஞ்சம் கோட்டை வர்ற மாதிரி தெரியுது. இந்த படத்தில் அவங்க ரிட்டர்ன் கொண்டு வர பார்த்துருக்காங்க. யூனிக்காக எதுவும் ஃபீல் ஆகலனாலும் எதுவும் டவுன் கிரேடாக இல்லை. அதனால் ஓகே, மியூசிக் இஸ் குட். ஸ்டோரியை ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன ஹாரர் எலிமெண்ட்டை டச் பண்ணியிருக்காங்க. அது பெருசாக ஹாரர் நான் சொல்ல மாட்டேன். பட் நிறைய அண்டர் 10 குழந்தைகள் இதை பார்த்து பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் க்ரீப்பியாக அந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஃபீல் ஆகும். நமக்கு இல்லை, குழந்தைகளுக்கு சொல்கிறேன். ஸோ கடைசியில் ஒரு சின்ன ஜானர் ஷிஃப்ட், ஹாரர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ண பார்த்துருக்காங்க. அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. பிக்சார் கிட்ட இருந்து இப்படியாடா அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு உருவாச்சு. ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் பிக்சார் பண்ணுவாங்க. ஆனால் பிக்சார் அதை பண்ணியிருப்பாங்க, உங்களை பயமுறுத்த ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் குழந்தைங்களுக்கு டவுட் தான், அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, பட் நிறைய பேருக்கு அந்த ஒரு ஜானர் ஷிஃப்ட்டுங்கிறது பிடிக்கும் நம்புறேன். உங்களுக்கு எப்படிப்பா கீழே காமிப்படுங்க. அண்ட் ஆப்வியஸாக பிக்சாருக்கு ஏற்ற மாதிரி படத்துக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாரலுமே அமைஞ்சிருக்கு. ஸோ படம் பார்த்து முடிக்கும்போது எல்லா உயிர்களும் முக்கியம், ஐ மீன் ஹியூமனுமே முக்கியம். எப்போவுமே ஹியூமன் தான் வில்லன் கிடையாது, எப்போதுமே மிருகங்கள் தான் ஹீரோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி பொதுவான ஒரு மொராலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தூவி விட்டு போயிருக்காங்க. குழந்தைகளுக்கு அது ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ கிரியேட் பண்ணணும்னு நம்புறேன். எல்லா உயிர்களும் முக்கியங்கிற ஒரு தாட்டை அது கண்டிப்பாக உருவாக்க செய்யலாம். அண்ட் படத்துக்குள்ளே நிறைய கிளீஷேஸ் இல்லைங்க. வழக்கமாக இந்த மாதிரி படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ யாருங்கிற உண்மை மற்றவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க விருது, அதுக்கப்புறம் ஹீரோ தன்னை தானே ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சு மற்றவங்க கூட ஒன்றா சேர்ற மாதிரி கதை போகும்ல. இப்படிப்பட்ட கிளீஷேவை ரொம்ப சிம்பிளாக கடந்து போயிட்டாங்க. ஐ மீன் அப்படி செஞ்சிருக்கலாம், அவங்க நினச்சிருந்தா படத்தோட ரன் டைம் அதிகமாக்குற மாதிரி இப்படி சம்பவங்கள் செஞ்சிருக்கலாம். பட் அழகாக அதை வந்து கடந்து போனதை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஸோ படம் நிறைய இடங்கள் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. அகெயின் இந்த ஓஜி பிக்சார் இஸ் பேக்காடா அப்படிங்கிற தாட்டை இது அழகாக கிரியேட் பண்ண செய்யுது. வந்தால் நல்லாயிருக்கும், வெயிட் பண்ணுவோம். அப்படியே நெகட்டிவ்ஸ் கிட்ட போகும்போது படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பிக்சார் ஏன் இப்படி கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தாட்டை உருவாக்க செஞ்சது. ஜானர்ஸில் கிடையாது. வழக்கமாக பிக்சார் அவங்களுக்கான ஒரு உலகத்தை பில்ட் பண்ணும்போது அந்த உலகத்தை முடிஞ்ச அளவுக்கு டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் என்னென்னமோ விஷயம் எப்படி எப்படியோ நடக்குது. அதாவது படத்துக்குள்ள அவங்க செட் பண்ண ரூல்ஸே பல இடங்களில் மீற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. அது கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் ஒரு விதமான கன்ஃபியூஷனை ஏற்படுத்த செய்யுதுங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நம்புறேன். இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கான ரூல் செட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பிக்சார் இந்த படத்தில் கொஞ்சம் எக்ஸாக்டேட் பண்ணி தான் பார்ப்போமேங்கிற மாதிரி முடிவு எடுத்துருப்பாங்களோங்கிற தாட்டை தான் கிரியேட் பண்ணுது. அது எனக்கு கொஞ்சம் வித்தியாசத்தை ஏற்படுத்துச்சு. பிகாஸ் பிக்சார் அப்படி பண்ணுறவங்க கிடையாது. இந்த படத்தில் கடைசியில் கிளைமேக்ஸ் நெருங்கும்போது திடீர்னு உடைதான் சாய்தாங்கிற மாதிரி கதை நகர்ந்துட்டு இருக்கு. இப்பெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்களா, என்னடா நடக்குதுங்கிற தாட் தான் எனக்கு பிக்சார் மேலே உருவாச்சு. மற்ற அனிமேஷன் ஸ்டுடியோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. பட் பிக்சார் இப்படி பண்ணும்போது அவங்க செட் பண்ண ரூல்ஸே நிறைய இடங்களை மீற மாதிரி ஃபீல் கொடுக்குதுங்க. இதை தாண்டி படத்தில் பெருசாக குறை சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. செம்ம ஜாய்ஃபுல்லான என்ஜாயபிள் மூவி. நடுவில் ஜானர் ஷிஃப்ட் ஆகிறது நிறைய பேருக்கு பிடிக்காம போகலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குழந்தைங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம். எல்லாருக்கும் தேவையான ஒரு மாரல் தாட்டை இது கொடுக்குது. ஸோ குழந்தைகளுக்கான படம் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமான படம் இது. அண்ட் நினைக்கிறவங்க ஹீரோவும் கிடையாது, நினைக்காதவங்க வில்லனும் கிடையாது. டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்னு சும்மா சொன்னாங்கிற மாதிரி படத்துக்குள்ளேயுமே ஏகப்பட்ட தத்துவங்களுமே அங்கே தூவி விட்டு தான் போயிருக்காங்க. டார்க் ஹியூமரை டச் பண்ணியிருக்காங்க. அதை எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஓவராலாக எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. பிக்சார் இஸ் கன்ஃபார்ம் தேர் பேக். ஆனால் இதுக்கப்புறம் பிக்சாருக்கு ஒரிஜினல் படங்கள் வருமானு கேட்டிங்கன்னா டவுட் தான். அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்கு வெறும் சீக்வல்ஸ் அண்ட் ப்ரீக்வல்ஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த காரணத்தினால இதுக்கப்புறம் ஒரிஜினல் மூவி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். படத்தில் ஆக்சுவலாக போஸ்ட் கிரெடிட் சீன் வேறு இருக்குது. ஆனால் அடுத்த படத்துக்கு லீட் கொடுக்குற மாதிரி அமைக்காம சிம்பிளாகவே முடிச்சிட்டாங்க. ஓவராலாகவே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். கண்டிப்பாக மல்டிபிள் வாட்ச் பண்ணலாம். எமோஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தோட அந்த ஸ்டோரி இனிமே லீனியராக இருக்க அந்த காரணத்தினால நீங்கள் தனியாக போகாமல் ஃபேமிலியோட போனீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். குழந்தை குட்டியை கூட்டி போங்க, ஃபன்னாக இருக்குங்க. ஹேவ் ஃபன் கைஸ்.